வீட்டுல. சரி. அது இருக்கு. அது இந்த அடுத்து வந்தா ஏதாவது தேவைக்கு போட்டு கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். சரி. ஏன்னா இது பயன்படுத்தின இடுபொருள் வேற. இடுபொருள் நீங்க இந்த இஎம் கரைசல் மைக்ரோ ஆர்கானிசம். ஆமா, அந்த இஎம் கரைசல் வந்து நான் என்ன செஞ்சோம், தண்ணி விடல, 2 தண்ணிக்கு 1 தண்ணிக்கு ஒரு முறை. ஆமா, ரெண்டு பாய்ச்சலுக்கு ஒரு முறை இஎம் கரைசலை நீங்க சொன்ன மாதிரி கிணத்துல ஊத்தி என்ன அதை பயன்படுத்தணும். சரி. 2வது கேட்டீங்கன்னா ஒரு கலப்பரம் தேவையில்லாததுதான். சரி சரி. ஏன்னா நம்ம இந்த இது கலப்பரம் தேவையில்லாததுதான். இயற்கையும் ரசாயனம் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. ஆமா, என்ன கலப்பரம் ஒரு தடவை வச்சோம். சரி. பிறகு அன்னம் பிடிக்கிற நேரத்துல, கருது அன்னம் பிடிக்கிற நேரத்துல ஒரு 2 மூடை யூரியா வாங்கி உள்ள விதைச்சோம். சரி. என்ன வேற ஒன்றும் பெருசா செய்யல. என்ன அதே மாதிரி ஒரு தடவை தான் களை வெட்டணும். ஆனா நாங்க வந்து களைக்கொல்லி எதுவுமே அடிக்கல காட்டுல. அது நஞ்சை வந்து நம்ம கொடுக்கூடாது பூமியில. காட்டுல வந்து களைக்கொல்லி எதுவுமே அடிக்கல. சரி. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம காட்டுல பாத்தீங்கன்னா இந்த கோடையிலையும் 1/2 அடி கீழே நம்ம காடு இன்னும் ஈரப்பதமாவே இருக்கு. பாத்தீங்களா? ஈரப்பதமாவே இருக்கு. ஏன்னா அதனாலதான் இப்ப பழைய வழியா நான் புண்ணாக்கு வாங்க வந்திருக்கேன். இப்ப எத்தனை ஏக்கர் பண்ண போறீங்க? இப்போ ஒரு 3.5 ஏக்கர் போட போறோம். சரி சரி. ஆமா, ஏன்னா இந்த வருஷம் கிடை வேற போட்டிருக்கோம். அதனாலதான் 2 குண்டால் போதும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். சரி 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 சரி. ஆமா. நம்ம எப்படி அரைக்கிறோம்? என்னதுனாச்சு? கல்லு நீக்கி எப்படி? ஆமா, இது கல்லு நல்லா காய போட்டு என்ன கல்லை நீக்கி பிறகு உங்களுக்கு வந்து நீங்க எண்ணெய் எடுக்க மாட்டேங்க. என்ன அப்படியே உன்னை புண்ணாக்கா வந்து நல்லா எண்ணெய் எடுக்காம நல்லா பிசுபிசுப்பு தன்மையா இருக்கு. என்ன அதுபோக நோய் நம்ம வேப்ப முன்னாக்கு விதைக்கையில நோய்கள் வந்து கொஞ்சம் குறையுது. படைப்புழு வந்திருக்கா உங்களுக்கு? அதுல படைப்புழுவு அடைச்சு வரல. ஆனா நாங்க லேசா தெரிஞ்ச உடனே ஒரு மருந்தை வாங்கி தான் அடிச்சோம். இல்ல உங்கள்கிட்ட சொல்றதுக்கான ஒரு மருந்தை வாங்கி தான் அடிச்சோம். ஆனா இதுலயே மருந்து காணாம நம்ம ஒரு காக்குறுக்கு அளவுக்கு நீ சொன்னீங்க பாத்தீங்களா, இஞ்சி பூண்டு மிளகா என்ன இந்த கரைசல் அடிச்சதுல கருது வந்து இன்னும் தாக்கா இருந்தது. கருதும் தாக்கா இருந்தது, பயிரும் நல்ல தடகா. அதுலதான் நல்ல இதுவும் கூட. நம்ம வேப்பங்கொட்டை கரைசலும் அடிக்கலாம். நம்ம இதை நீங்க ஊற வச்சு 10 லிட்டருக்கு 200 கிராம் வந்து தண்ணியில ஊற வச்சு 10 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம் கணக்கு. முதல் நாள் ஊற வைக்கணும். ஒரு 24 மணி நேரம் இல்லை 2 நாள் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற வச்சு 10 கிராம் பெருங்காயம், 10 கிராம் மஞ்சள்தூள், அதையும் வந்து நீங்கள் அந்த 200 கிராம் அளவில் சேர்த்துக்கிறணும். அதை தெளிக்கும் போது 4 நாள் இல்லை 5 நாள் கழிச்சு திரும்ப ஒரு தடவை பழவெடி இன்னும் இருக்கா. ஆமாம், அது பூட்டு புழுக்கள், அதில் புழுக்கள் வந்து முட்டை வச்சுருந்தா அது பொறிச்சு வரும். அதுவும் திங்காமல் இருக்கிறதுக்காக அந்த கசப்புத்தன்மை கிடைக்கிறதுனால அது திங்காமே இறந்து போகும். அதான் அந்த வேப்பங்கொட்டையோட கரைசல் ஒரு பயன். அதுபோக நீங்கள் வேப்பெண்ணையும் அடிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம பூந்திக்கொட்டை சேர்க்கணும். கொஞ்சம் அலையிற சொல்லியா இருக்கு. சரி, இது வந்து நீங்க புண்ணாக்கு சொல்றது லேசு. ஆமா, இதை ஊற வச்சு என்ன 2 நாளைக்கு ஊற வைக்கணும். அது ஒண்ணு தான். ஆமா, ஸ்ப்ரேல இதா இருக்கும், நல்லா இருக்கு. நான் கத்திரிக்காய்க்கே அடிச்சேன்ல, கத்திரிக்காயிலேயும் அந்த 7,500 30,000 ரூபாய்க்கு எடுத்தேன். நம்ம இதை நீங்கள் ஏற்கனவே நைட்டு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி கொண்டு சொன்னீங்க. அவங்க தண்ணி அனுப்பி வச்சு. ஆமாம், அந்த பனிப்பதத்தில் நீங்கள் தூவி பனிப்பதத்தில் புண்ணாக்கு மேலே தூவி விடுவோம். அந்த குருத்து புழு எதுவுமே தண்டுப்புழு எதுவுமே தண்டுப்புழு பேச்சுக்கே இடம் இல்லை அதில். சரி, ஆமாம், தேவையில்லாமல் ஒரு மருந்து எடுத்து தான் கத்திரிக்காய் செடி பாலா போச்சு. அந்த கெமிக்கலை வந்து பயன்படுத்தணும். ஆமாம், கெமிக்கலை பயன்படுத்தினோட்டு தான் பாலா போச்சு. அதுலேயே 30,000 ரூபாய்க்கு வந்துச்சு. ஆமாம், ஏழையே நேரம். நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு சொல்லக்கூடியது இந்த இதை கொஞ்சம் பதிவு சொல்லிடுங்க. அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே கெமிக்கலில் போகாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. என்ன தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க, தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டாம். இது ஆகும், இந்த டயத்துக்கு நம்ம இதுக்கு ஆகாது அப்படின்னா, ஒரு மழை தண்ணி செஞ்சிச்சு இது நம்ம இன்னும் உள்ள இறங்கி செய்ய முடியாது அப்படிங்கிற நேரத்தில் செஞ்சுக்கிற வேண்டியதுதான். ஆனால் இருந்தாலும் நம்ம கோடையில் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி அடி உரங்களை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மே உரம் தேவையில்லை. இப்போ நம்ம என்ன சொல்றது, நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா அதே மாதிரி தான் கீழே இருந்தாத்தே மேலே வளரும். மேலே போட்டு புண்ணியம் இல்லை, உழவுல போடணும். இப்போ தண்ணி தவிச்சிச்சுன்னா வாய் வலி குடிச்சாத்தே நமக்கு தாக அடங்குமே தவிர தலையில தொலைச்சா அடங்குமா? அதே மாதிரி தான். இதுக்கு மேலே எதுவும் சொல்லணுமா? தேவையில்லை. அனுபவத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 35 குண்டால் எடுத்திருக்கீங்கன்னா அதிகமான மகசூல் கோடையில்.
காலத்திலே எடுக்க முடியல. எங்க ஊர்லயே சொல்லிட்டாங்க. ஆமா. சரி சரி. இந்த இடத்துக்கு மகசூல் அதிகம் தான். அதிகம். ஆமா. அதாவது ஒரு கருது பெரிய கருது வாங்கும், ஒரு கருது சின்ன கருது வாங்கும். என்ன நமக்கு வந்து அப்படி கிடையாது. 2 கருதுமே ஒண்ணு போல இருக்கும். ஒரே சைஸ். ஆமா. ஒரே அளவுல பேர்வாதி அப்படித்தான் இருந்தது. சரி. 2 கருதுமே பேர்வாதி அப்படித்தான் இருந்தது. பிற சின்ன கருதுலயும் பாத்தீங்கன்னா, சின்ன கருது என்ன செய்யும், ஊடால ஒரு இடத்துல அன்னம் பிடிச்சிருக்கும், ஒரு இடத்துல அன்னம் பிடிக்காம இருக்கும். அதுல ஒரு 10 சோளம் இருக்கும் சின்ன கருதுல. நமக்கு அப்படி இல்ல. ஒண்ணு போல நல்லா தரமா இருந்துச்சு முத்து. ஒண்ணு போல அன்னம் பிடிச்சது, ஒண்ணு சின்ன கருதா இருந்தாலும் ஒண்ணு போல பிடிச்சிருந்துச்சு அடைச்சு. ஆமா. அதனாலதான் அந்த மகசூல் அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடி உரம் தான் காரணம். அதான் உண்மையில நீங்க என்ன சொல்லாருன்னு உழவுலே போடுங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, எதையுமே மேல போடாதீங்க. ஆமா. அதாவது இப்போ உங்க நம்பரை நம்ம கொடுத்துருவோம். ஏதாவது விவசாயிகள் வந்து உங்க அனுபவத்தை கேட்டா நீங்க கண்டிப்பா நீங்க அந்த இதை சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லிடுவோம். நன்றி நாச்சி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வளர்க மெய்ஞானம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். கட் பண்ணி